வெல்கம் பேக் டு CoinTrade Academy. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு லாங் விக்ஸ் உள்ள கேண்டில் பார்க்க போகிறோம். ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், இந்த 4 கேண்டில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்டே ஹேமர். இப்போ நம்ம ஹேமர் கேண்டில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேமர் கேண்டில் விக் இந்த பொடியை விட 3 மடங்கு பெருசாக இருக்கணும், அட்லீஸ்ட் 3 மடங்கு பெருசாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெர்டட் ஹேமர்லையும் அதே மாதிரி தான் இந்த விக் பொடியை விட 3 மடங்கு பெருசாக இருக்கணும். ஹேமர் கேண்டில் ஸ்மால் பாடி இருக்கணும், விக்ஸ் பெருசாக இருக்கணும். இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்லையும் பாடி சின்னதாக இருக்கணும், விக் பெருசாக இருக்கணும். ஹேமர் கேண்டில் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல லாங் விக் வர்றதுக்கு காரணம் மார்க்கெட்டில் பையர்ஸ் ப்ரைஸை மேலே கொண்டு போகிறாங்க. இந்த ஹேமர் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றப்ப பாட்டம் ஏரியா ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இப்படி பாட்டமில் ஃபார்ம் ஆகுறப்ப இங்கே செல்லர்ஸ் கண்ட்ரோலாக இருந்த செல்லர்ஸ் இந்த ஏரியாவில் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணுறனாலையும் பையர்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்கிறனாலையும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் கீழே இருந்து சடுதியாக மேலே ஒரு ஹப் ஒன்று காட்டும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பியரிஸ் மூமெண்டம் இந்த இடத்துல லாஸ் ஆகுது. அப்போ மார்க்கெட்டில் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஹேமர் கேண்டிலோட கலர் நமக்கு க்ரீனாகவும் இருக்கலாம், ரெட்டாகவும் இருக்கலாம். அது இந்த இடத்துல மேட்டர்ல. அதே மாதிரி இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் மார்க்கெட் ப்ரீவியஸாக டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கும், ஒரு பாட்டம்ல இந்த கேண்டில் வந்திருக்கும். அப்படி வரும்போது மார்க்கெட்ல பையர் சடன்லி என்டர் ஆகிருப்பாங்க. அதனால தான் ப்ரைஸ் இங்கே உள்ள ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலேயே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கும். இதுதான் இன்வெர்டட் ஹேமர். மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுறப்ப இதுக்கும் நம்ம கலர் டிஃப்ரெண்ட் பார்க்க மாட்டோம். பொடி க்ரீனாகவும் இருக்கலாம், ரெட்டாகவும் இருக்கலாம். இந்த ஏரியாவில் ரெட்டாக இருக்கிறத விட க்ரீனாக இருந்தால் இன்னும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவில் இது ஒரு கீஸும். இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு, திரும்ப சப்போர்ட்டாக மாறி இருக்கு, திரும்ப சப்போர்ட்டாக மாறி இருக்கு. அப்போ இந்த ஏரியாவில் பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகின பிறகு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய பம்ப் தந்திருக்கு. அப்போ நம்ம இந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஏன் இது ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் சோனர் ரியாக்ட் ஆகியிருந்திருக்கு, ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஏரியாவில் ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போகலாம். அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே பம்ப் ஆகியிருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு கீ சோன். ப்ரீவியஸ் அந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகியிருந்த சோன் திரும்ப சப்போர்ட்டர் ரியாக்ட் ஆகியிருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்தவனுக்கு சடன் பம்ப், திரும்பவும் மார்க்கெட் அதே ஏரியா வந்த பிறகு இந்த இடத்துல நமக்கு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த ஏரியாவில் மல்டிபிள் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. அதே மாதிரி இன்வெர்டட் ஹேமரும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ நமக்கு 3 கேண்டில் தொடர்ச்சியாக ஃபார்ம் ஆகுறப்ப ஒரு கேண்டில் இருக்கிறத விட இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணுவோமா இருந்தால் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் ஆகியிருக்கு, ஹேமர் கேண்டில் வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே பம்ப் ஆகியிருக்கு. இந்த ஏரியாவும் ஒரு கீ ஜோனர் ரியாக்ட் ஆகியிருக்கு. இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸாக டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ஏரியா வந்தப்போ நமக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்திருந்தாலும் இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட்ல பையர்ஸ் சடன்லி என்டர் ஆகியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் மார்க்கெட் இங்க இருந்து அப் ட்ரெண்டா மாறி இருந்திருக்கு. மார்க்கெட் நமக்கு இந்த ஏரியாவிலையும் ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் வந்த பிறகு மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் ஆகி மார்க்கெட் திரும்ப அப் ட்ரெண்டுக்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்க்கெட் ப்ரீவியஸா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப மார்க்கெட் இதே ஏரியாவுக்கு வர்றப்ப நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு லைவ்ல மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கு. அப் ட்ரெண்டாக இருக்கப்ப ஒரு டாப்ல ஹேங்கிங் மேன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இது வரைக்கும் பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க. ஆனால் சடன்லி திடீர்னு இந்த இடத்துல செல்லர்ஸ் என்டர் ஆகியிருக்காங்க. அதைத்தான் இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில் ரீப்ரசன்ட் பண்ணுது. ஹேங்கிங் மேன் கேண்டலுக்கு லாங் வீக் இருக்கணும், லோவர் வீக். நமக்கு அப்பர் வீக் இருக்கலாம், அது பாடியோட ஒப்பிடுறப்ப சின்னதாக இருந்தால் ஓகே. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் கேண்டலும் அதே மாதிரி தான். மார்க்கெட் ப்ரீவியஸாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட்டில் பையர்ஸ் கண்ட்ரோலாக இருந்திருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் செல்லர்ஸ் அக்ரெசிவாக என்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இந்த விக் மூலம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய விக் இருக்குன்னா அதுக்கு ரீசன் இந்த இடத்துல செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து இப்போ இந்த 2 கேண்டலும் டாப்ல ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த கேண்டல் நமக்கு இண்டிகேட் பண்ணும். அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் இப்போ பையிங் மொமெண்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுது. இந்த 2 கேண்டில் வந்தால் மார்க்கெட்டில் இப்போ செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக
டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மார்க்கெட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏரியா வர்றப்போ மார்க்கெட் செல் ஆகியிருக்கு, அப்போ ரெண்டாவது தடவை வர்றப்பையும் செல் ஆகியிருக்கு. அப்போ மார்க்கெட் இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக ரியாக்ட் ஆகுது. தேர்ட் டைம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர்றப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்னு நம்ம இந்த இடத்துல கலர்ஸ் என்னவாகவும் இருக்கலாம், அது ரெட்டாகவும் இருக்கலாம், க்ரீனாகவும் இருக்கலாம். ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு டம்ப் ஆகியிருக்கு. சரி, மார்க்கெட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரெண்டாவது தடவை மார்க்கெட் இங்கே வர்றப்ப நமக்கு இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலும் ஃபார்ம் ஆகியிருக்கு, அதே மாதிரி ஹேங்கிங் கேண்டிலும் ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு 2 ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது, ஒரு ஹேங்கிங் மேன் இருக்குது. இப்படி இருக்கப்போ மார்க்கெட் இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல 3 கேண்டில் ஸ்டிக் கிடச்சிருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறம் டம்ப் ஆகியிருக்கு. நம்ம முதல் வீடியோவில் பார்த்த விஷயமே தான் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரிங்கிற விஷயம் ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த செட்டப்பும் இப்போ பார்க்குற செட்டப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெசிஸ்டன்ட்டில் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்திருக்கு, மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ட்ராப் ஆகியிருக்கு. ரைட், மார்க்கெட் நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில், திரும்ப ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில். இப்போ இந்த கேண்டில்ஸ்லாம் நம்ம எப்படி ரேட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு வரும்போது ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் பையர்ஸ் கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் செல்லர்ஸ் என்டர் ஆகுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லாங் விக் வச்சு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இருக்குது, அப்போ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் இருக்குது. மார்க்கெட்டில் இப்போதைக்கு சடனாக செல்லர்ஸ் என்டர் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த 2 விஷயனால மார்க்கெட் இங்கேருந்து டம்ப் ஆகியிருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்டில் RSI இண்டிகேட்டரோட யூஸ் பண்ணுறப்ப RSIயில் மார்க்கெட் ஓவர் ஷோல்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் கீழே ரிவர்சல் ஆகியிருக்கு. அதே மாதிரி நமக்கு பியரிஷ் டைவர்ஜன்ஸும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ ப்ரீவியஸாக செல்லர்ஸ் மார்க்கெட்டில் கண்ட்ரோல் இருந்திருந்தாலும் இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்த பிறகும் RSI இண்டிகேட்டரில் நமக்கு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் சிக்னல் வந்த பிறகும் மார்க்கெட் இங்கேருந்து டம்ப் ஆக போகுதுன்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் 4 ரிவர்சல் கேண்டில்ஸ்களை பார்த்துருந்தோம். இது மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இதற்கு சைக்காலஜி என்ன, இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம அதை அடுத்த வர்ற வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட சந்திக்கலாம்.